ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக செட்டிநாடு ஸ்டைலில் ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சா ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் தான் இது. நீங்களே பாருங்கள், அப்பம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருக்குது அப்படின்ட்டு. இதில் நம்ம ரவையோட வாழைப்பழம் அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ரவை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இல்லை அப்படின்னா மைதா கூட பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. 1 கப் ரவை எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அளவாக இருக்கும். கூடவே நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக 2 ஏலக்காய், கூடவே 1 பிஞ்சளவுக்கு சமையல் சோடா. சமையல் சோடா ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 பிஞ்சளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ரவை ரொம்பவே நைஸாக அரைப்படாதுங்க. இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். ரொம்பவே நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவையை அரைக்கிற போதே தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ அப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சா. மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, அப்பம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 10 நிமிஷம் போல் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவு நமக்கு அப்பத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க, சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அப்பம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் அப்பம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவு சேர்த்திங்கனாலே போதும். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்க வேண்டாம், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த அப்பம் ஒன்றொன்னா தான் போட்டு பொரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரே டைமில் நிறைய அப்பம் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இது மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். அப்பம் மேலே பொரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சு போயிடும். இது மாதிரி நல்லா பூரி மாதிரி பொசு பொசுன்னு மேலே வந்ததுக்கு அப்புறமா தாங்க அடுத்த சைடு திருப்பி போடணும். அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ அப்பம் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. பப்புள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆச்சுனாலே போதும். இது இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
நீங்களே பாருங்கள் அப்பம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் எவ்வளோ நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம சரியான அளவுகளில் பொருட்கள் சேர்த்து செய்கிற போது அப்பம் கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவும் குடிக்காதுங்க. நல்லா சாஃப்டாகவும் அதே அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா அப்பமுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரவை அப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. நீங்களே பாருங்கள் அப்பம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் நம்ம வாழைப்பழம் அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவை அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.